வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்க்கும்படியாக ஒரு கிருபையை கொடுத்திருக்காங்க. அதற்காக தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இன்று பார்த்தீங்கன்னா தேசத்தின் காரியங்களை குறித்து அறிவிக்க போறாங்க. அதாவது 3வது பாகத்தை தேவனாகிய கர்த்தர் அறிவிக்க இருக்கிறாங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களை இசப்பா சொல்றதை கேட்டு நம்ம செபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பாதுகாப்பு உண்டாகும். நிச்சயமா பெரிய பெரிய சம்பவத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பிரித்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய செட்டைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால தயவு செய்து இதை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் எதுக்காக முன்னறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, எதையுமே அறிவிப்பு கொடுக்காம செய்யறது இல்ல அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதாவது தேவனாகிய கர்த்தர் அறிவிப்பு கொடுக்கறது நிமித்தம் அந்த காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்ப அதுல இருந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா மீட்டெடுக்கப்படுவோம். அப்படிங்கிற நன்மைக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு இதை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம செபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள நம்ம இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட்டுருவோம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஒன்றில் இயேசப்பா நீங்க பேச போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, இந்த தேசத்தின் காரியங்களுக்காக நாங்க எல்லாருமே ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடத்துல பிரயோஜனமானப்பா முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்தர்ல மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் தகப்பனே, ஆமென். பாருங்க, இந்த தேசம் எங்கிலும் வெட்டுக்கிளிகளின் வல்லமைகள் எழும்ப போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தேசம் எங்கிலும் கடைசி காலங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தேசம் எங்கிலும் வெட்டுக்கிளியின் வல்லமைகள் எழுப்பப்பட போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாருங்க, மராட்டிய மொழி பேசுகிறவர்கள் மத்தியில பரபரப்பான செய்திகள், மிகப்பெரிய பேரிழப்புகள் காணப்படும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சண்டிகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர் விபத்து மற்றும் விபரீதம் உண்டாகும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சாலிகிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா விபத்து மற்றும் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துறைப்பள்ளி பகுதியில் பார்த்தீங்கன்னா விரிசல்கள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ராமேஸ்வரம் பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா பெரும் இரைச்சலின் சத்தம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. பெருமாள்புரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா தீக்கிரையாக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெர்மனி பகுதியில் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு மற்றும் அநேக மால்கள், அதாவது அங்கே இருக்கிற மால்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே தகர்க்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. செழிப்பான எல்லைகளாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் வறட்சிகளை காண்பார்கள் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாங்க. நெதர்லாந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா விமான விபத்து தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. மெல்வினா பகுதியில் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குறும்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரீதம் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கொரியா மற்றும் வட கொரியா பகுதிகளில் கலவரங்கள் மற்றும் பாம் பிளாஸ்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது. மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக தள்ளப்படும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குருபனை பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரீதம் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி செய்பவர்கள் மத்தியில விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கோவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வியட்நாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடித்து சிதறும் நாட்கள், அது மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக தள்ளப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது மேற்கு வங்கம் பகுதியில் உள்ள லாவா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு போடப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சூறாவளிகள் பொங்கி எழும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அநேக இடங்களில் உள்ள அண்டர் கிரவுண்ட், அதாவது பதுங்கு குழிகள் தகர்க்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. அதாவது பூமி அதிர்ச்சி உண்டானா எப்படி எல்லாமே மூழ்கடிக்கப்படும், அதே போல அந்தந்த எல்லைகளுக்குள்ள அந்த மூழ்கடிக்கப்பட போகிறது என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. சென்னை பகுதியில் சிலிண்டர் குடோன்களில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சிலிண்டர் வெடித்து ஒரு வீட்டில் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக தள்ளப்படும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் சென்னை பகுதியில தான் இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது ஒரு சில பேங்க்ல பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணப்பட்ட தொகைகளில் விபரீதம் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஹரியானா பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
உடுமலைப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று இன்னைக்கு கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. வாலிபர்களுக்காக, குழந்தைகளுக்காக. செய்துங்கநல்லூர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆழ்துணை கிணற்றில் விபரீதம் என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு சிறுவனை குறித்து தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. குவைத் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்கள் மத்தியில் பரபரப்பான செய்தி என்று இந்த தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அருவங்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அம்மன் புதர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலில் விபரீதம். ராஜஸ்தான் பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அன்பில் மகேஷ் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல தீ விபத்து உண்டாகும் என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கன்னியாஸ்திரிகள் மத்தியில் பரபரப்பான செய்திகள் என்று இந்த தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கும்பகோணம் பகுதியில் நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கள்ளிக்கோட்டை பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இந்த தேவனாகிய கத்தர் நம்மளுக்கு முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. எம்டி ஜெகன் அவர்களுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சென்னை பகுதியில் சரக்கு கப்பல்கள் கவிழ்ப்பு, அதாவது அது மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக தள்ளப்படும் என்று இந்த தேவனாகிய கத்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. இத்தாலி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா படகு கவிழ்ப்பு மற்றும் விமான விபத்து தோன்றும் நாட்கள் வருகிறது. பிரளயங்கள் மூடிக்கொள்ளும் என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவை அதிர வைக்கும் காரியங்கள் எழும்ப போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க குண்டு வெடிப்பு மற்றும் சிறுவர்களுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தியா முழுவதும் மஞ்சள் நிற அலர்ட் கொடுக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சாரா டக்கர் காலேஜில் விபரீதம் என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஈரான் பகுதியில் பார்த்தீங்கன்னா புழுதி புயல் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இட்டமொழி பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரீதம் மற்றும் வெள்ளப்பெருக்கு நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தேசம் எங்கிலும் அலறல் சத்தம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பாம்பே பகுதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே பகுதிகளில் விபரீதம் என்று இந்த தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல ட்ரெயின் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. யூடியூபில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பஞ்சாப் பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல விமான விபத்தும் உண்டாகும் என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் போடப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒன்று வாதையினால், மற்றொன்று வெள்ளப்பெருக்கினால் என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. காரைக்கால் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. அவன்யாபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அகப்பை குளம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல சவுத் ஆப்பிரிக்கா பகுதியில் மிகவும் ஆபத்தான காரியங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தெலுங்கானா பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுவின் நிமித்தம் பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தியர்கள் மத்தியில் பஞ்சங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கத்தர் சொன்ன வார்த்தைகள் அப்பட்டமானது. நிச்சயமாகவே இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய பஞ்சங்கள் தோன்ற போகிறது. அந்த பஞ்சம் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடிதான் இருக்கும் என்று கத்தர் வாக்குறுதிச்சிருக்கிறாங்க. அதாவது லைன்ல நின்னா கூட நம்மளுக்கு கிடைக்காது. ஒரே அடுப்புல 10 பேர் சமைப்பாங்க, ஆனா அந்த திருப்தியா நம்மளால சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கத்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க லேசா நினைக்காதீங்க, நிச்சயமா ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கத்தருடைய சத்தம் ஆணித்தரமானது. அது மாத்திரமல்ல 3ஆம் உலக போர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சத்தம் என்ன ஒலிக்குது அப்படின்னா 3ஆம் உலக போர் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் இதுவல்ல 3ஆம் உலக போர், இது ஜஸ்ட் ஒரு செய்முறை என்று கர்த்தர் அறிவிப்பா கொடுக்கிறாங்க.
அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாம்பிளா காமிப்பாங்கல்ல, இனிமே தேசங்கள் இப்படி ஆக போகிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு செய்முறை தான். ஆனா இனிமே நடக்க போற யுத்தங்கள் தான், யுத்தங்களின் செய்திகளையும் நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலே கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கு ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் நாட்கள் வரப்போகிறது. அந்த மோதிக்கொள்றது நிமித்தம் இரத்த வெள்ளங்கள் ஓடும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற போகிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பட்சத்துல அது 3ஆம் உலக போராய் தோன்றும் என்று கர்த்தர் வாக்குரைச்சிருக்கிறாங்க. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கு ஒரு சும்மா அப்படி சுட்டி காண்பிக்கிறது தான் நம்மளுடைய பார்வைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இனிமே நடக்க போறதுதான் மிகவும் தேசத்தை உலுக்கும் நாட்கள் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. அதனால தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த போர்களுக்குள்ள நம்ம நடக்க போகும் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய செட்டைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மட்டும்தான் பாதுகாப்பு. ஆனா உங்களை சுற்றிலும் பிரளயங்கள் வரலாம், உங்களை சுற்றிலும் வாதைகள் வரலாம், உங்களை சுற்றிலும் போர்க்களங்களாக எழும்பலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்வோண்ட கையிலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு போகும்போது மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருந்து வழி நடத்தினாரோ அதே போல நீங்கள் தேவனுடைய சாயலாக எழுப்பப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும். ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்கள் மேல அப்ப ஒரு சின்ன கீறல் கூட விழாது. உங்க மேல அப்ப எந்த சேதமும் இருக்காது என்று தேவனாகிய கர்த்தர் ஆணித்தரமாக உரைக்கிறாங்க. அதனால அதுக்காக அலட்சியமாக இருந்தீங்கன்னா, ஏசப்பா எனக்கு வாக்கு பண்ணிட்டாங்க, அதனால நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏசப்பா வாக்கு பண்ணிட்டாங்கனாலும் நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கிற பிள்ளைகளை எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ளதா இருக்கும் போதுதான் கர்த்தருடைய செட்டைகள் நம்மளுக்கு கொடுக்கப்படும். மகனே மகளே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்துக்குள்ள அசைக்க போகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் உண்டாக போகிறது. ஆங்காங்கே அம்பை எய்கிறவர்களாய் நிற்பார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரை தேடாத பிள்ளைகள், தெய்வ பயம் இல்லாதவர்கள் மடிந்து போவார்கள் என்று கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க. இது பயமுறுத்துறதுக்காக அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அதற்கு முன்பாக உங்களை நீங்கள் உங்களுடைய கண்கள்ல இருக்க உத்திரத்தை எடுத்து போட்டுட்டு தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேடுகிற பிள்ளைகளை எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா பாரிஸ் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சீனர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா விமான விபத்து மற்றும் கலவரங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்ய பகுதியில பாத்தீங்கன்னா உள்ள குழந்தைகளுக்காக தயவாக செபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா குழந்தைகள் தான் சத்ருவான இந்த ஆண்டுல ஏன் பண்ணது என்னன்னா குழந்தைகளை மட்டும்தான். குழந்தைகள், வாலிபர்கள், அப்பா அதாவது எழுப்பப்படுகிற சந்ததிகள், அந்த தாயின் கருவில உருவாக்கப்பட்டதுல இருந்து அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ந்து ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் சத்ருவானுடைய வேலை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. சத்ருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சத்ருவானவன் அப்படிப்பட்ட வல்லமைகளை இந்த ஆண்டுல கட்டவிழ்த்திருக்கிறான். அநேக அகால கொடிய மரணங்கள் அதுதான் நடைபெற போகிறது. அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பகுதிகளில உள்ள குழந்தைகளுக்காக தயவாக செபித்துக் கொள்ளுங்க. யுத்தங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொண்டிருக்கான அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செஞ்சு பிள்ளைகளுக்காக செபிக்க ஆரம்பிங்க என்று தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆங்காங்கே தாலிபான்கள் எழுப்பப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வெப்பச்சலனத்தினாலும் பரிதாபமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியா வார் நம்மளுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அது நடைபெறும் நாட்கள் தொடங்க போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. செகந்திராபாத் பகுதி ரயில் விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பெட்டி ஃபுல்லா ஆண் மனிதர்கள் இருப்பார்கள், கருகி போவார்கள் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குண்டூர் பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் ஏற்படும் மற்றும் தீ விபத்து உண்டாகும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கேரள மாவட்டத்தில் பேரிழப்புகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
எழும்பூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரி பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த எல்லைகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் பலியிடும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுக்கிறாங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. சவுதி அரேபிய பகுதியில பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெரினா கடற்கரையில் விபரீதம் என்று என் தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல வெள்ளங்கள், அதாவது ஜலப்பிரளயங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. அது தேசத்தை, அதாவது அந்த எல்லை, ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளேயும் கர்த்தர் சொல்லுகிறார், ஜலப்பிரளயத்தினால் சூறையாடப்படும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய இதுவரைக்கும் கண்டிராத கொடிய பஞ்சத்தை காண்பார்கள். அப்ப கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28, 29 நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த சம்பவங்கள் நடைபெறும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுக்கிறாங்க. கொடுமையான காரியம். தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாலே உருக்கத்தோடு, அதாவது உள்ளத்தின் வாயிலவே ஜெபிச்சோன்னா நடக்காது. நான் ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமுத்திரம் நில்லு மகனே மகளே. அப்பொழுது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் காவல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரபலமான ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நெருப்புகள் சூறையாடும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அது நிமித்த சேதங்கள் மற்றும் விபத்து உண்டாகும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. விஜயவாடா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹைதராபாத் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குவலி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெளிநாடுகள்ல ஒரு சில பட்டணங்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜாதி கலவரங்கள் கொந்தளிக்கும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா தொடர் விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. தயவாக குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காரைக்கால் பகுதியில பாத்தீங்கன்னா பஸ் ஆக்சிடென்ட் நிமித்தம் சேதங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் தற்காலிகமாக நிறுத்தப்படும் நாட்கள் வரப்போகிறது. வட நாடுகள்ல இருந்து வாதைகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தாய்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா நெரிசலின் நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. பெர்சியா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, பெஹர்மோ பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உக்ரைன் பகுதி மறுபடியும் போர்க்களங்களாக மாறும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா பகுதியில புதிய வகை வாதைகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அமெரிக்கா பகுதியில கர்த்தரை யுத்தம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாங்க. கோவை பட்டணத்துல வெள்ளங்களினால் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது என்று எனக்கு கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விழும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. சரக்கு ரயில் விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆங்காங்கே குண்டு வெடிப்புகள், அதாவது ஆங்காங்கே பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் ஒரு சில பக்கம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனா குண்டு வெடிப்பு நடந்தாலும் நம்ம வேலைக்கு போறோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம ரொட்டீனா பார்த்துட்டே இருக்கிறோம். எந்த சேதமும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது நடப்பதை காட்டிலும் அந்தந்த எல்லைகளுக்குள்ள நடக்க இருக்கிற அந்த போர்க்களங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை காட்டிலும் பல மடங்கு பலத்து காணப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுக்கிறாங்க. அதாவது தேவனுடைய கர்த்தர் இருக்க தேட ஆரம்பிங்க. நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச நம்முடைய சரீரத்துல இருக்கிற எண்ணங்கள், நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கோம்னு சொல்லி நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஏன்னா நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருப்போம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய சரீரங்களுக்குள்ள இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை கேளு மகளே மகனே, எனக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு பிரியமில்லாதது என்ன இருக்கோ அதை எடுத்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த காரியங்கள் வெளிப்படும், உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பாங்க. அல்லது அதனுடைய காரியங்களை எனக்கு விடுதலையாக்கி தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் அதுல அந்த விடுதலையாக்கி உங்களுடைய ஜெபத்துக்கு முழுமையான அங்கீகரிப்பை கர்த்தர் கொடுக்கிற தகப்பனா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது போல
மறுபடியும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு நடக்கிறது உங்களுக்கு சகஜமா இருக்குது. அதாவது டெய்லி நம்மளுக்கு கேட்டாச்சு ஓகே அப்படின்னு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நொடிக்குள்ள ஒவ்வொரு பில்டிங்கும் தகர்க்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி ஒரு சங்கார தூதனுடைய கையில ஒரு பட்டயம் இருக்கும்போது ஒரு நொடிக்குள்ள வெட்டி சாய்க்க முடியுமோ, அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்டு போகும் நாட்கள் வரப்போகிறது. எனது அருமையான தேவ பிள்ளைகளே, தயவாக செபிக்க ஆரம்பிங்க, உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க மறிச்சு போயிட்டீங்கன்னா உங்க ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எழுப்பப்படணுமே. உங்களுடைய ஆத்மா சுத்தமா இருந்தா மட்டும்தானே ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் மகனே மகளே. ஆனால் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி கேளுங்க. எங்களுடைய ஆத்மாவுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த உலக பிரகாரமான காரியத்தை விட்டு விலகி வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமான இச்சைகளை, உலக பிரகாரமான காம விகாரத்துக்களை, உலக பிரகாரமான அசுசீக வல்லமைகளுக்குள்ள, உலக பிரகாரமான விக்கிரக ஆராதனைக்குள்ளையும், தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்குள்ளையும், மொபைலுக்குள்ளையும் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நடக்கிறத நம்ம யோசிக்கிறது இல்ல. நாளைக்கு நீ இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறியான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாளைக்குள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு. அவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி என் பிள்ளைங்களை பாதுகாக்கணும், எப்படி உங்களுடைய கடன்களை அடைக்கணும், எப்படி உங்களை எங்க ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும், நிச்சயமா அவருக்கு தெரியும். ஆனால் எனது அருமையான ஜனமே, இதை கண்டு நீங்க பயந்து விடாதபடி தேவனுடைய கர்த்தரிடத்துல நெருங்குகிற பிள்ளைகளை எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஈரான் பகுதியில மறுபடியும் மரண ஓலைகள் எழுப்பப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் அறிவிப்பா கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு ஜெபித்துக் கொள்ளுங்க. அது கொடைக்கானல் பகுதியில் நிலச்சரிவுகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. தென் கொரியா பகுதியில் விபரீத மற்றும் குண்டு வெடிப்புகள் நிமித்தம் பலவிதமான சேதங்கள் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திபெத் பகுதியில பாத்தீங்கன்னா திபெத் பகுதி தத்தளிக்கும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மாலத்தீவுகளில் விபரீதம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கனடா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்தம் சேதங்கள் எவ்விதத்திலும் உண்டு, சேதங்கள் பகிரங்கமாக காணப்படும் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காஷ்மீர் பகுதியில ஆங்காங்கே வெடித்து சிதறும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காஷ்மீர் பகுதியில் அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேற்கு வங்கம் பகுதிகளில் பரபரப்பான செய்திகள், அதாவது கொடிய அசம்பாவிதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. அநேக இடங்களில் பள்ளி வாசல்கள் மூடப்படும் நாட்கள் வரப்போகிறது. ஹரியானா பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து நிமித்தம் குழந்தைகளுக்காக தயவாக செபித்துக் கொள்ளுங்க. அநேக குழந்தைகள் அதற்கு பாதிக்கப்பட போகிறார் என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாண்டும் பகுதியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நியூ ஜெர்சி பகுதியில் பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறேன் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஊர் பேர் அறிவிக்கல, மாவட்ட ஆட்சியாளர்கள் மத்தியில பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகித்து பதவியேற்கும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பதவியேற்று பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஜார்ஜியா பகுதியில பாத்தீங்கன்னா பிரளயங்கள் மற்றும் வெடி விபத்து உண்டாகும் மற்றும் குண்டு வெடிப்பு நிமித்தம் சேதங்கள் ஏற்படும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. டென்மார்க் பகுதியில பாத்தீங்கன்னா நில அதிர்வுகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காரியமும் நம்முடைய பார்வைக்கு அச்சுறுத்துகிறதா இருக்கும். நீங்க நினைக்கலாம் எப்பவுமே ப்ராபசி போடுறது தானே, போட்டுட்டே இருங்க. ஏன்னா இது மாம்சத்துல உண்டான வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லாம எதையுமே செய்யறது இல்ல. தேவனுடைய கர்த்தர் ஒரு சின்ன காரியம்னாலும் பெருசா இருந்தாலும் சரி முன்னறிவிப்பு கொடுக்காம அவர் பண்றதே இல்லை. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய கர்த்தருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். காலங்கள் கொடிதா இருக்கிறது. தேவனுடைய கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று என்று கர்த்தர் வாக்குறுதிச்சிருக்கிறாங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கேட்கிற யாருடைய இருதயங்களும் காதுகளும் திறக்கப்படுவதாக. இதுக்காக தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒரு கூட்ட சன்னங்களை நீர் எழுப்ப போகிறீங்க. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஏசப்பா. உங்க கரத்துக்களை எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்க ஒன்றுல முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் அப்படி தகப்பனே அடியனும் அப்பிரயோஜனமானவளப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கணமே தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் அப்படி தகப்பனே ஆமென். இதை கேட்ட மாத்திரத்தில் விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உள்ள ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குட்டையூர் காலேஜ் அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் உண்டாக போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக அந்த பகுதியில் இருக்கிற குட்டையூர்ல இருக்கிற அந்த பகுதிகளில் இருக்கிற காலேஜுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.